அன்பார்ந்த பெரியோர்களே, அனைவருக்கும் மக்கள் அதிகாரம் சார்பில் வணக்கம். நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து தொலைக்காட்சி சமூக வலைதளங்களில் முக்கியமான பேசு பொருளாக விவாதமாக இருந்தது மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மதுரை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது தொடுத்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும், அந்த வழக்கிலே உரிய விளக்கம் வருகிற திங்கட்கிழமை நாளை 28/7/2025 மதியம் 1:15 மணிக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவு தான் பேசும் பொருளாக விவாதமாக தமிழக வழக்கறிஞர்கள் மத்தியிலும் தமிழக அரசியல் சூழலிலும் பிரதமர் மோடி தமிழகம் தூத்துக்குடி வந்திருந்த நிலையில் இந்த செய்தி நிகழ்ச்சி நிரலாக மாறியது. என்ன காரணம்? வாஞ்சிநாதன் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். அவரோடு இணைந்து நானும், என்னோடு இணைந்து அவரும் கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலம் 2000 ஆண்டு முதல் பல்வேறு போராட்டங்கள் தமிழகத்திலே நாங்கள் இணைந்து நடத்தியிருக்கிறோம். ஒன்றாக பயணித்திருக்கிறோம், ஒன்றாக சிறையிலே இருந்திருக்கிறோம். சிதம்பரம் நடராஜர் கோயில் போராட்டம், கூடங்குளம் அணு உலை போராட்டம், சமச்சீர் கல்வி போராட்டம், தாதுமணல் போராட்டம், ஸ்டெர்லைட்டு போராட்டம், டாஸ்மாக் போராட்டம், எண்ணற்ற போராட்டங்களை சொல்ல முடியும். எண்ணற்ற அரசியல் கூட்டங்களை, அரங்கு கூட்டங்களை, வழக்குகளை சொல்ல முடியும். மக்களின் குரலாக, மனித உரிமைக்கான குரலாக ஒலிக்கக்கூடிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது அதிகாரத்தின் குரலாக, அதிகாரத்தின் பிரதிநிதியாக, சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய கையிலே அது கூர்மையான வாளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நீதிபதி அதிகாரத்தின் குரலுக்கும் மக்களின் குரலுக்கும் நேரெதிரான ஒரு மோதலாக நின்றிருக்கிறது. இது தனிப்பட்ட வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுடைய பிரச்சனை அல்ல என்பதால் தான் தமிழக வழக்கறிஞர்கள் சமூகம், ஜாக்கு கூட்டமைப்பும் ஃபெடரேஷன் கூட்டமைப்பும் நாளைய தினம் தமிழகம் முழுவதும் மாவட்ட நீதிமன்றங்களில் இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது தொடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கைவிட வேண்டும், இது வழக்கறிஞர்களுடைய தொழில் உரிமைக்கு ஆபத்து, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் 8 பேர், நீதிபதி சந்துரு, நீதிபதி ஹரிபரந்தாமன் உள்ளிட்டவர்கள் முன்னெடுப்பில் அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மதுரை அமர்வு, உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கும் அவரோடு உடன் அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதி ராஜசேகர் அவர்களுக்கும் வெளிப்படையான வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். ஒரு நீதிபதியின் மீது விமர்சனம் இருக்குமானால், அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குமானால், அதை வழக்கறிஞர்களோ யாரோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் அனுப்ப உரிமை இருக்கிறது. அந்த புகார் மீது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, அந்த கொலிஜியம் நடவடிக்கை எடுக்கலாம், விசாரிக்கலாம், விசாரிக்காமலும் போகலாம். ஆனால் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் நீங்கள் நேரடியாக ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட வழக்கறிஞரை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனே நேரடியாக கூப்பிட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுப்பது, அது அதாவது ப்ரீமெச்சூர், இது இப்போது தேவையில்லை, இதை கைவிட வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள், ஆசிரியர் வீரமணி உள்ளிட்டு பல்வேறு தலைவர்கள் வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற அவமதிப்பை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் மனுவில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை வாஞ்சிநாதன் சொல்லவில்லை. அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பிய புகார் மனு ஜூன் மாதம் 14ஆம் தேதி, கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் யாருக்கும் தெரியாது. ஆனால் 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு அதிமுக வழக்கறிஞருடைய சமூக வலைதளங்கள் அந்த குழுவிலே அவர் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பிய புகார் மனு பகிரப்படுகிறது. இந்த நிலையிலே தான் 24ஆம் தேதி உடனடியாக சம்பந்தமே இல்லாமல், நீங்கள் இந்த வழக்கிலே வழக்கறிஞரா, உடனே வாங்க, என்கிட்ட வழக்கு போட்டு என்னையே நீங்கள் விமர்சித்து நீங்கள் புகார் சொல்கிறீங்களா,
நான் சாதிய ரீதியாக வழக்குகளிலே தீர்ப்பளிக்கிறேனா, அப்படி சொன்ன கருத்திலே நீங்கள் இன்னும் உறுதியாக இருக்கிறீரா என திடீரென்று காலையிலே சம்மன் அனுப்பி 1:15க்கு வாங்கள் என சொல்லி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வாஞ்சிநாதனை பார்த்து கேட்கிறார். நண்பர்களே, ஒரு நீதிமன்ற அவமதிப்புன்றது ஆங்கில சட்டங்களை உருவாக்கிய ஆங்கிலேய நாடு இங்கிலாந்தில் கிடையாது. நீதிமன்ற அவமதிப்பு என்னென்னா, தொழில் செய்கிறதுக்கு இவர் நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டாரு, இவரை வழக்கறிஞர் தொழிலிருந்தே சஸ்பெண்ட் பண்ணணும், அல்லது நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டாரு, இவருக்கு 6 மாதம் நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னா போக வேண்டியதான். இப்போ இந்த டிவிஷன் பெஞ்சு உத்தரவு போட்டுச்சுன்னா இதுக்கப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும் வாஞ்சி, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் பெயில் வாங்கிட்டு வரணும். இப்படி ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அச்சுறுத்தலான சூழல் ஏன் வந்துச்சு? இது நியாயம்தானா, இது சரிதானா என்பதை வழக்கறிஞர் பெருமக்களும் பொதுமக்களும் சிந்தித்து பார்க்கணும். ஒரு கொலை செய்தவர்களுக்கு கூட அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு காரணம் சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு குற்றச்சாட்டு வழங்கப்படுகிறது, வாதிட அவகாசம் வழங்கப்படுகிறது, மேல்முறையீடு வழங்கப்படுகிறது. ஆனால் மக்களுக்காக போராடுகின்ற, மக்களுடைய உழைக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு மனித உரிமை போராளி வழக்கறிஞர், அவரை கூப்பிட்டு நீங்கள் கோழை, ஏன் பயப்படுறீங்க? நான் பயப்படவில்லை, நான் எங்கேயும் ஓடிப்போக மாட்டேன், நீங்கள் ஓடிப்போனாலும் விடமாட்டோம் என ஒரு நீதிபதி ஒரு நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் குழுமி இருக்கிற அவையிலேயே இப்படி கூப்பிட்டு மிரட்டுவது, அச்சுறுத்துவது இந்த சுதந்திர நாட்டில், ஜனநாயக நாட்டில், சட்டத்தின் ஆட்சியில், பெரியார் பிறந்த மண்ணில் சமூக நீதிக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்ற நிலைமையில் ஒரு அதிகாரத்தினுடைய வாள் ஒரு போராடுகிறவருடைய கழுத்திலே நீளப்படுகிறது என்றால் இதை நாம் அனுமதிக்க முடியுமா? இதை நாம் மௌனம் காக்க முடியுமா? நண்பர்களே, ஒரு மிக்க வருத்தம். தமிழக வழக்கறிஞர்கள் தான் இந்தியாவுக்கே முன்மாதிரி. தமிழக வழக்கறிஞர்கள் தான் குற்றவியல் நடைமுறை சட்டத்தை எதிர்த்து மாத கணக்கிலே போராடினார்கள், உரிமையியல் நடைமுறை சட்டத்தை எதிர்த்து மாத கணக்கிலே போராடினார்கள், நீதித்துறை பாசிசத்துக்கு எதிராக வரும்பொழுது மாத கணக்கிலே போராடினார்கள், வீதியிலே ஈழத்துக்காக போராடினார்கள், முல்லை பெரியாருக்காக போராடினார்கள், காவிரிக்காக போராடினார்கள், நீதித்துறை ஊழலுக்காக போராடினார்கள். பல்வேறு வழக்கறிஞர்கள் வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டு அதற்காக டெல்லி வரை போராடி 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பணியை பெற்றார்கள். இப்படியான வரலாற்று மரபு எந்த மாநிலத்திற்குமே கிடையாது. இப்படி ஒரு கீழமை உயர்நீதிமன்றம் முதல் கீழே உள்ளூர் நீதிமன்றம் வரை வழக்கறிஞர் சங்கங்கள் பொதுமக்களுடைய நலன்களுக்காக அவர்களுடைய உரிமைகளை பாதிக்கின்ற புதிய சட்ட திருத்தங்கள் வரும்போது அதற்காக வீதியிலே இறங்கி போராடுகின்ற ஒரு பாரம்பரியம், ஒரு வரலாறு, ஒரு தியாகம் என்பது வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. அப்படிப்பட்ட தமிழகத்தில் நம்மோடு சக வழக்கறிஞர் ஒருத்தர் வாஞ்சிநாதன், அவர் நேர்மையானவர், அவர் மக்களுக்காக போராடக்கூடியவர், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காதவர், இளம் வழக்கறிஞர். அப்படிப்பட்டவரை ஒரு நீதிபதி நீதிமன்றத்திலே கூப்பிட்டு மிரட்டும் போது அதை எதிர்த்து கேட்காத வழக்கறிஞர் மௌனமாக இருந்திருக்கிறார்கள் அல்லவா? போராட வேண்டியதில்லை. நீதிபதி அவர்களே, இப்படி நீங்கள் பேசுவது சரியல்ல, உங்கள் மீது குற்றச்சாட்டை நீங்களே விசாரிக்கலாமா? நீங்களே இப்படி கூப்பிட்டு அனைவரும் முன்னாடியும் கோழை என்றும் ஓடிப்போனாலும் விடமாட்டேன் எனவும் நீங்கள் இப்படி பேசுவது சரியா என அங்கேயே 4 வழக்கறிஞர்கள் கேட்டிருந்தால், வேடிக்கை பார்க்கிறதை அவர்கள் மீறி இருந்தால் நீதிபதி யோசித்திருப்பார். இது ஒன்றும் புதிய யோசனை அல்ல. சென்னை உயர்நீதிமன்றத்திலே பல வழக்குகளில் நானே பார்த்திருக்கிறேன், பல பேருக்கு தெரியும். பொதுநல வழக்கிலே வரும்பொழுது நீதிபதிகள் கோபமாக அந்த வழக்கறிஞரை பேசும் பொழுது சக மூத்த வழக்கறிஞர்கள், லார்ட்ஷிப் நீங்கள் அப்படி பேசாதீங்க, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை பேசி தடுத்து இருக்கிறார்கள். அதற்கு நீதிபதிகளும் உடன்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலை வாஞ்சிநாதனுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலே நடக்கவில்லை. அப்போ என்ன காரணம் என்றால், சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு நீதிமன்றம் என்பது வழக்கறிஞரும் நீதிபதியும் சம அதிகாரம், சம உரிமை படைத்தவர்கள். நீதிபதிக்கு கீழானவர் அல்ல வழக்கறிஞர். அவர் ஒரு வழக்குக்காக பிரதிநிதித்துவப்படுத்தி சட்டத்தின் வாதங்களை நீதிமன்றத்தின் முன்பாக வைக்கிறார். அந்த 2 வாதங்களையும் கேட்டு முன் தீர்ப்புகள் அடிப்படையில் நீதிபதி தனக்கு என்ன சரிப்படுகிறதோ அது தீர்ப்பு வழங்குகிறார். எந்த வெறுப்பும் இல்லாமல், எந்த பாரபட்சம் இல்லாமல், அதில் சரி தவறு என்றால் மேலே முறையீடு செய்கிறார்கள். இதுதான் விஷயம். இப்படி இருக்கிற சூழலில் அந்த நீதிபதி, நான் நீதி பரிபாலன முறையில், நான் தீர்ப்பு வழங்குவதில் நான் சாதி மதத்தோடு காரணத்தோடு நடந்திருக்கிறேன்
என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? சே எஸ் ஆர் நோ, உண்டு ஆமாம் இல்லை என சொல்லுங்கள் என இப்படி ஒரு கேட்கிறார். அதற்கு வாஞ்சிநாதன், நான் என்ன சொன்னேன், எப்போ சொன்னேன் என்பதை குறிப்பிட்டு நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தால் அதற்கு நான் எழுத்துப்பூர்வமாக பதில் சொல்கிறேன் என சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நாளை 1.25 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக சொல்லி நீதிபதி ஜிஆர்எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய அமர்வு தீர்ப்பாக உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தான் தமிழகம் இப்படி ஒரு போராட்ட சூழலை சந்தித்திருக்கிறது. சரி, அடுத்து வருவோம். வாஞ்சிநாதன் வீடியோவில் சமூக வலைதளங்களில் எண்ணற்ற பிரச்சனைகளை ஒட்டி அவர் பேசியிருக்கிறார், கருத்து சொல்லியிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, ஒரு தீர்ப்பு குறித்து பல வழக்கறிஞர்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், எதிர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள், விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு தீர்ப்பு தவறு என்பதால் தான் அது அப்பீல், மேல்முறையீடு என்ற ஒரு சூழலை வருகிறது. அது சரி தப்புன்னு பேசுகிறதுக்கு சட்ட ரீதியாக மேல்முறையீடு இருக்கிறதே, அதே போல் அதை வீதி மக்கள் மன்றத்திலும் பேசுகிறோம். அயோத்தி தீர்ப்பு வழங்கப்பட்ட விதமும் வழங்க தீர்ப்பை பற்றியும் எண்ணற்ற முறை எண்ணற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் நீதிபதி சந்திரசூட் அவர்களையும் அந்த அமர்வை பற்றியும் அவர்கள் விமர்சித்து பேசியிருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற பிறகு பதவி பெற்றதற்காக அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஆனால் எந்த நீதிபதியும் என்னை விமர்சித்து நீ உச்ச நீதிமன்றத்துக்கு புகார் அனுப்பியிருக்கிறாயா, பதில் சொல் என நேரடியாக கூப்பிட்டு மிரட்டுகின்ற ஒரு முன்னுதாரணம் எங்கேயுமே கிடையாது. ஆனால் தமிழகத்தில் அதை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். ஆங்கிலேயர் காலத்தில் சட்டப்பூர்வமாகத்தான் நாங்கள் நாயை கொல்வதானாலும் சட்டப்பூர்வமாகத்தான் நாம் கொல்வோம் என இந்த கட்டபொம்மனுடைய படத்திலே வசனம் வருகிறது அல்லவா, அதுபோல சுதந்திரத்துக்காக போராடியது இந்த நாட்டு தேசப்பட்டாளனுடைய கடமை. ஆனால் ஆங்கிலேயன் பார்வையில் அது தேச துரோகம். அப்போ அவர்களுடைய சட்டத்தின் பார்வையில் அது விசாரணைக்கு உட்படுத்தி சட்டப்படி கட்டபொம்மனை தூக்கிலே போட்டார்கள், சட்டப்படி வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கினார்கள். இப்படி சுதந்திரத்துக்காக போராடுவர்களை சுட்டு தள்ளினார்கள். அவர்கள் சட்டப்படி அது சரி. ஆனால் சுதந்திரம் பெற்ற பிறகு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று வந்த பிறகு, தீண்டாமை ஒழிக்கப்பட்ட பிறகு, இங்கு மத சார்பின்மையை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு நீதிபதி மத சார்போடு சாதி சார்போடு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார் என்பதை அவர் வழங்கிய தீர்ப்புகளில் இருந்து அவர் ஒரு சார்பாக செயல்படுகிறார், ஒரு சாதிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என அவருடைய நடவடிக்கைகளிலிருந்து அதை ஆதாரபூர்வமாக தொகுத்து 14 பக்கத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு புகார் அனுப்பியதை அவர் மறுக்கலாம் அல்லது அவர்கள் விசாரிக்கலாம். இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. உதாரணத்துக்கு 1-2 சொல்லணும்னா, கரூரில் ஒரு கோயிலில் பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சில் இலை மேலே பார்ப்பனர் அல்லாத சூத்திரர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த எச்சில் இலையில் புரண்டா சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும், அவர்களுடைய நம்பிக்கை அப்படின்ற ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு. முன்னாடி உடன்கட்டை ஏறுறது, பாலிய விவாகம், இருதார மனம், தேவதாச முறை, இந்த தெரு தொட்டா தீட்டு, பாத்தா தீட்டு, பொது குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது, இதுபோல் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமைகள் எல்லாம், கொடூர்மைகள் எல்லாம், பெண்ணடிமைத்தனைகள் எல்லாம் எப்படி நாகரிக வளர்ச்சியில், ஜனநாயக வளர்ச்சியில் அடித்து ஒடித்து நொடுக்கப்பட்டதோ அதனுடைய எச்ச சொச்சம் இன்னும் அங்கங்கே இருக்கும்பொழுது அதற்கு எதிரான போராட்டங்கள் வருகிறது. அப்போ அது மனித உரிமைக்கு எதிரானது, மனித நேயத்திற்கு எதிரானது. எச்சிலில் உள்ள இலையில புரண்டா அது சுகாதாரமானது அல்ல, அது சுகாதாரமற்றது, அது பொய்யான மூட நம்பிக்கை, அதை அனுமதிக்க முடியாது என 2 நீதிபதிகள் ஏற்கனவே தீர்ப்பளித்து தடை செய்திருக்கிறார்கள். 2 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த எச்சில் இலையிலே புரளலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அது நம்பிக்கை தான் அப்படின்னு அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். அவர் எப்படி தீர்ப்பு கொடுக்குறாரு? அங்கே அந்த இடம், அந்த மடம் என்பது அறநிலையத்துறைக்கு, அறநிலையத்துறையை நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என கேட்கவில்லை. காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதற்கு எதிராக மக்கள் போராடுகிறார்கள், அப்போ போலீஸை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கல. 2 பேரையும் அந்த வழக்கிலேயே தரப்பினராக சேர்க்காமல் இந்த ஃபோரம் ஷாப்பி நமக்கு தேவையான ஆளுகிட்ட போய் நம்ம காரியத்தை முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது போல ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்பாக இந்த வழக்கை நம்ம கொண்டு போனோம்னா நமக்கு சாதகமாக உத்தரவு வாங்கிடலாம் அப்படின்னு அவர்கிட்ட போட்டு அந்த உத்தரவு வாங்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் அந்த உத்தரவை ரத்து பண்ணிடுச்சு, இலையில உருள்றது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. இது ஒரு உதாரணம். இப்போ இதில் அவர் ஒரு மத சார்ந்து, சனாதனம் சார்ந்து, இந்து தர்மம் சார்ந்து
அவர் செயல்படு. இதில் அரசியலமைப்பு சட்டம் எங்கே இருக்குது, இதில் சமத்துவம் எங்கே இருக்குது, இது மனித மாண்பு எங்கே இருக்குது, இதை தான் அவர் குற்றச்சாட்டாக சொல்கிறார். நீங்கள் இதை மாதிரி செயல்படுறீங்க. அடுத்தது இந்தியா தமிழகத்தில் உள்ள 18 பல்கலைக்கழகங்கள்லையும் 4-5 வருடங்களாக துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை. இதனால் மாணவர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. தமிழக அரசு, அதிமுக அரசு, திமுக ஆதரவோடு கொண்டு வந்த மசோதா. நாங்களே துணைவேந்தர் நியமிப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்லாம் தமிழ்நாட்டுடைய சொத்து, தமிழ்நாடு தான் அதுக்கு முழு பொறுப்பு, கவர்னர் நான் தான் நியமிப்பேங்கிறார். அதற்கு எதிராக சட்ட மசோதா கொண்டு வர்றாங்க. அதிமுக பீரியடில் திமுக ஆதரவோடு கொண்டு வர்றாங்க, திமுகவும் கொண்டு வர்றாங்க. கவர்னர் கையெழுத்து போட மறுக்கிறார். 4 வருஷமாக தூங்குது. யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் இல்லை, பெரிய குழப்பம். இங்கே லட்சக்கணக்கான மாணவருடைய கல்வி எதிர்காலம் பாதிக்கப்படுது. தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் தமிழக அரசு என்ன சொல்லுதோ அது கையெழுத்து போகிறது தான் அவங்க வேலை, காலம் தாழ்த்துன தப்பு, நாங்களே இதை அனுமதிக்கிறோம் அப்படின்னு உத்தரவு அனுமதிக்கிறாங்க. இதில் இந்த தீர்ப்பை வைஸ் சான்சலர் நியமனம் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு எல்லா முயற்சியும் எடுக்குது. திருநெல்வேலியில் பிஜேபி வக்கீல் வெங்கடாசலம்னு, திருநெல்வேலியில் உள்ள வக்கீல் மதுரை ஹைகோர்ட்டில் தான் கேஸ் போடணும் திருநெல்வேலிலாம். ஆனால் மதுரை ஹைகோர்ட்டில் போடல. பிஜேபி வக்கீல் வெங்கடாசலம் நேராக விடுமுறை காலம் வெக்கேஷன் பெஞ்சில் மெட்ராஸில் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கிட்ட வழக்கு போட்டு இந்த நியமனம் துணைவேந்தர் நியமனத்தை தடுத்து நிறுத்துகிறாங்க, ஸ்டே பண்ணுறாங்க. தமிழக கல்வித்துறை இது விடுமுறை காலம் நீதி அமர்வு என்பது அவசர வழக்கு தான், இதில் என்ன அவசரம் இருக்குது, நாங்கள் விரிவாக பதில் மனு தாக்கல் பண்ணுறோம், எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்குன்னு ஒரு தமிழ்நாடு அரசுடைய கல்வித்துறை கேட்குது. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்டே பண்ணி இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ திருநெல்வேலியில் உள்ள வக்கீல் மதுரை கோர்ட்டில் போடாமல் ஏன் மெட்ராஸ் கோர்ட்டில் போகிறாரு, குறிப்பிட்ட இந்த நீதிபதியிட்ட கொண்டு வராரு, குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ளார அதை ஸ்டே பண்ணுது. இது குற்றச்சாட்டு இல்லையா? இது விசாரிக்கப்பட வேண்டாமா? இதுதான் அங்கே அனுப்புகிறார். அடுத்து அண்ணாமலை, யார், தமிழக பிஜேபி தலைவர், அவர் பாஸ்போர்ட் ரெனியூவலுக்கு ஒரு கேஸ் போடுறார். நீதிபதி ஜிஆர்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ணுறது கொடுன்னு சொல்லலாம், கொடுக்காதன்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் டெமோக்ரட்டிஸ், அதாவது ஜனநாயகத்துடைய காவலராக யார், அண்ணாமலை, வாட்ச் டாக் ஆஃப் தி டெமோக்ரஸி, மாபெரும் தலைவர். இவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறார். இன்னொன்று, இதை பற்றி கேள்வி எழுப்ப வேண்டாமா, பேச வேண்டாமா? வெல்லிங்டன் ஊட்டியில் 2021 இராணுவ ஜெனரல் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போகிறார். தமிழக முதலமைச்சர்லாம் போய் பார்க்குறாங்க. மாரிதாஸ்னு ஒரு யூடியூபர் இந்த இது கொலை திமுக தான் காரணம்னு பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கு மாரிதாஸ் மேலே எஃப்ஐஆர் போடுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அந்த 10ஆம் தேதி எஃப்ஐஆர் போடுறாங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்டு 14ஆம் தேதியே ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் முன்னாடி மாரிதாஸை அந்த வழக்கை ரத்து பண்ணுறதுக்கு போடுறாரு. 14ஆம் தேதி 4 நாளில் ரத்து பண்ணிடுறாங்க. மாரிதாஸ் என்பவர் புகழ்பெற்ற யூடியூபர், யாருக்காவது தெரியுமா தமிழ்நாட்டில்? அவர் புகழ்பெற்ற யூடியூபர், அவர் மேலே வழக்கை நான் ரத்து பண்ணுறேன். இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு எஃப்ஐஆர் போட்டு 4 நாளில் விசாரிக்க கூட இல்லை. தமிழக ஒரு போலீஸ் விசாரிக்கிறதுக்கான டைம் வேணும் இல்லைங்களா, அது கூட கொடுக்கல, ரத்து பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இதை ரத்து பண்ண தப்புன்னு திரும்ப விசாரிக்கிறதுக்கு ரத்து கொண்டு வர்றாங்க. அடுத்தது நீங்கள் லாவண்யான்னு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது மத மாற்றத்தால் நடந்தது, மக்கள்பட்டி என்பது அதை பற்றி விசாரிக்கணும், அது சிபிஐ உத்தரவு போடுறாரு. சிபிஐ அது மாதிரி மத மாற்றத்தினாலாம் தாகலை, சூசைட் தான் சொல்கிறாங்க. இப்போது நீதிபதி என்பவர் வெறுப்பு இல்லாமல் அவர் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்கோ அதான் சொல்ல. அவருக்கு தனிப்பட்ட முறையில் 1000 கருத்து இருக்கலாம், 1000 விருப்பங்கள் இருக்கலாம். அதை தீர்ப்புகள் வழியாக, கோர்ட்டு வழியாக சொல்லுவது. ஹெச் ராஜா சொல்கிறது வேற, பாண்டே சொல்கிறது வேற, அண்ணாமலை சொல்கிறது வேற. அதையே ஒரு பதவியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை தான் வாஞ்சிநாதன் புகாராக அனுப்புகிறார். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிராமண நீதிபதிக்கு அந்த விடுமுறை கால நீதிமன்றங்களில் 3-4 மாதங்களில் அவருக்குன்னு தனியாக ஒதுக்கி மத்தியானம் 3:30 மணிக்கு, 4 மணிக்கு, 5 மணிக்கு இப்படியே ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு 20-30 வழக்குக்கு உத்தரவு போடுறாங்கன்னு ஒரு வழக்கறிஞருடைய பெயரை குறிப்பிட்டு அவர் அதையும் போடுறார். ஒரு வக்கீல்களுக்கு சார்பாக, பிராமண வக்கீல்களுக்கு சார்பாக நடந்துக்கிறாரு. இப்படி ஒரு ஒரு வழக்கறிஞர் தானே இது சொல்ல முடியும், பொதுமக்களுக்கு இது தெரியுமா? அப்போ வழக்கறிஞர் வழக்கு கேஸ் நம்பரை போட்டு இந்த தேதியில் இந்த தீர்ப்பில் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு அனுப்புகிறாரு. அதை வீடியோவும் பேசுகிறாரு. இது எப்படி நீதிமன்ற அவமதிப்பாகும்? நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் என்பதுனா என்ன?
ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குறாரு, அந்த தீர்ப்பை அமுல்படுத்த மறுக்கிறாங்க, அதை மீறுறாங்க, அப்படின்னா தானே கண்டெம்ட் வரும். நீதிமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கிறார்கள் என சொல்லி நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு என்னை எதிர்த்து பேசுனியா, வா பதில் சொல்லு, இல்லைன்னா நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த வக்கீல் பேசுவாங்க? இன்றைக்கு வழக்கறிஞருக்கு வாஞ்சிநாதனை கூப்பிட்டு மிரட்டுகிற போது அமைதி காத்த வழக்கறிஞர் இன்றைக்கு வாஞ்சிநாதன் போராளி, அவர் எந்த அர்ப்பணிப்பு தியாகத்துக்கு தயாராக இருந்து தான் பொது வாழ்க்கைக்கு பேசுகிறாரு. இப்போ சமீபத்தில் திருப்பரங்குன்றத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் விஹெச்பி பஜ்ரங் தளுடைய அந்த போராட்டத்தை முறியடிக்கும் விதமாக இந்தியாவிலேயே ஒரு முன்னுதாரணமாக ஒரு சமூக நல்லிணக்க ஒரு ஒற்றுமை கூட்டமைப்பை உருவாக்கி திருப்பரங்குன்றத்தில் அவர்கள் எப்படி சதி திட்டம் தீட்டி இதை ஒரு எப்படி அரசியலாக்க பார்க்கிறார்கள், இது ஆன்மீக மாநாடு என்ற போர்வையில் எப்படி அவர்கள் முருகனை அரசியல் ஆயுதமாக மாற்றுகிறார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பல்வேறு போராட்டங்கள் வழியாக நிறுவியர். அந்த பிஜேபி தலைவர்கள் அவங்க மேலெல்லாம் எஃப்ஐஆர் போடணும், இவங்க ஆன்மீக மாநாடு நடத்தி இவர்கள் அரசியல் பேசுகிறார்கள் என சொல்லி எஃப்ஐஆர் போட வச்சு வாஞ்சிநாதன். இப்போ இவர் உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பிய அந்த புகார் மனு இவர் எங்கேயும் வெளியில் சொல்லலை, இது ஒரு அதிமுக வழக்கறிஞருடைய சமூக வலைதளங்களில் வெளியில் வருது, அவர்கள் தான் இதை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதற்கு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் வாஞ்சிநாதன் நான் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அனுப்பிய புகார் மனு எப்படி மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குழுவிலே பகிரப்பட்டது என்பதை அவர் புகாரை கொடுத்திருக்கிறார். தமிழக அரசு அந்த புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், சீரியஸாக நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இந்த தீர்ப்புகளில் சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இது வாஞ்சிநாதன் மட்டும் பேசலை. இந்த தீர்ப்புகளை பற்றி ஆசிரியர் வீரமணி பெரியார் திடலில் பேசியிருக்காரு. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அரிப்பரந்தாமன் அவர்களும் சந்திரமு அவர்களும் இந்த தீர்ப்பை விமர்சித்து பேசியிருக்கிறார்கள். எண்ணற்ற பேர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இது ஒன்றும் ரகசியம் அல்ல. அப்போ நீதிமன்ற அவமதிப்பு வாஞ்சியை மிரட்டுவதன் மூலம், அச்சுறுத்துவதன் மூலம் அல்லது அவரை தண்டிப்பதன் மூலம் தமிழகத்திலே தனக்கு எதிரான ஒரு குரல் பர்சனலாக பார்க்குறாரு. அது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள், அவர் ஹைகோர்ட் நீதிபதி, அவர் பர்சனலாக கிடையாது. பர்சனலாக அவருக்கு நமக்கு போராடக்கூடியவர்களுக்கு பேசுபவர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் நீதிபதி என்பவர் சார்பு இல்லாமல் அவர் நியாயமாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை வழக்கறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வேணுமா வேண்டாமா? சனாதன தர்மம் தான் உயர்ந்தது அப்படின்னு ஹெச் ராஜாவும் ரங்கராஜ் பாண்டேவும் ஒரு புஸ்தகம் வெளியிடுறாங்க. அந்த புஸ்தக வெளியீட்டு விழாவில் சனாதன தர்மம் தான் உயர்ந்ததுன்னு இவர் பேசுகிறார். யார்? நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பேசுகிறார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு எந்த கருத்தையும் பேசலாமா? ஆனால் நீதிபதியாக இருக்கிறவர் அப்படி பேசலாமா? மறைந்த கலைஞர், தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களை பற்றி மெமிக்ரி பண்ணி அவர் போல கரகர குரலில் பேசி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என கிண்டல் அடிக்கிறார். ஒரு தமிழகத்தினுடைய ஒரு 80 ஆண்டுகள் 5 முறை முதல்வராக இருந்தவர், ஒரு தமிழகத்தினுடைய ஒரு திராவிட சமூக நீதி அரசியலை ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு போராடி எடுத்து சென்ற ஒரு தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் கட்சி தலைவரை, முதல்வரை பற்றி ஒரு பணியில் இருக்கக்கூடிய நீதிபதி ஒரு மீட்டிங்கில் இப்படி பகிரங்கமாக பேசுகிறா. அது வெளிப்படையாக வருகிறது. இந்தியாவுடைய டெமோகிராபி, இந்தியாவுடைய அந்த மக்கள் தொகை அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது பெரும்பான்மையாக இந்துக்களாக இருக்கணும், முஸ்லீம்கள் அதிகரிச்சிட்டாங்கனாக்கா இந்த அரசியலமைப்பு சட்டமே போயிடும் அப்படின்னு பேசுகிறார். அப்போ இது நேரடியாக நான் என்ன வேண்டுமானாலும் பேசுவேன், நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், நான் ஹைகோர்ட்டு ஜட்ஜி அப்படி என ஒரு நீதிபதி நினைத்து விட்டால் அதனுடைய ஆபத்து பொதுமக்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வழக்கறிஞர் நண்பர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைய காலகட்டங்களில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40 நீதிபதிகள் அளவுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அந்த கூட்டங்களுக்கு போய் கலந்து கொள்கிறார்கள் என சொல்லுகிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜில் 33 பேரில் ஒருத்தர் கிறிஸ்டின், ஒருத்தர் முஸ்லீமு. அப்போ 31 பேரில் 9 நீதிபதிகள் விஹெச்பி கூட்டங்களுக்கு போகிறாங்க, பேசுகிறாங்க. அல்லது அங்கிருந்து வந்தவங்க சார்பாக இருக்கிறாங்க. விஹெச்பினா தெரியும், விஸ்வ இந்து பரிஷத்து, பஜ்ரங் தள், இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வை, அவர்களை படுகொலை செய்வதை, பசுவை புனிதமாக, பசு கொன்னா அவர்கள் மாட்டுக்கறி தின்னா அவர்களாம் அடித்து கொலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இந்துத்துவா மதவெறி அரசியலை நிலைநிறுத்துவதற்காக, பார்ப்பன சனாதன அந்த மேலாதிக்கத்தை மீண்டும் மீட்டுருவாக்கம் பண்ணுவதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு அது. அந்த அமைப்பு சார்பில் ஒரு பதவியில் இருக்கிற நீதிபதி அப்படி இருப்பாரானால் அதை யோசித்து பார்க்க முடியுமா? அலகாபாத் நீதிபதி ஒருத்தர் இஸ்லாமியர்களை நம்ம விட முடியாது, சமமாக அவர் பெரும்பான்மைக்கு ஆதரவாக தான் இருக்கணும் அப்படின்னு பேசுகிறார்.
கர்நாடகா நீதிபதி இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய பெங்களூரு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி கோரிப்பாளையா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அது ஒரு பாகிஸ்தான் அப்படின்னு பேசுகிறார். இப்படி இவர்கள் நேரடியாக ஒரு வெறுப்பு அரசியலை, ஒரு சனாதன அரசியலை, அவர்கள் ஒரு இந்துத்துவ அரசியலை, ஒரு சமத்துவத்துக்கு எதிராக, ஒரு மனித உரிமைக்கு எதிராக, ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்ய ஆரம்பிப்பது. அது குறிப்பாக இப்போ ஒரு போலீஸ் எஸ்பி செய்கிறாரு, ஒரு டிஎஸ்பி செய்கிறாருன்னா நம்ம உடனே போராடுவோம், அரசியல் அது இது முடிவு கொண்டு வந்துடலாம். ஆனால் சரியோ தவறோ ஒரு நீதிபதி உத்தரவு போட்டுவிட்டால் நீங்கள் மேல்முறையீடு தான். அந்த உத்தரவை நீங்கள் நான் அமல்படுத்த மாட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கு 2 நீதிபதிகள் நாளைய தினம் சரியோ தவறோ ஜிஆர்எஸ் அவர்கள் ஏதோ ஒரு உத்தரவு போட்டு அது நீதிமன்ற வாஞ்சிநாதன் பாதிக்கப்பட்டால் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் செல்லணும். இதுக்கு பிறகு சிறை தண்டனை போட்டாங்கன்னு வச்சுங்க, அவர் ஜெயிலுக்கு தான் போகணும். அவர் உச்ச நீதிமன்றம் போய் பெயில் வாங்கினா தான் வெளியில் வர முடியும். அப்போ இப்படியான ஒரு அச்சுறுத்தல் என்பது நீதித்துறை சுதந்திரத்திற்கு, ஜனநாயகத்திற்கு, சட்டத்தின் ஆட்சிக்கு, ஒரு மக்களாட்சிக்கு நேர் விரோதமானது, எதிரானது. இதை நாம் அனுமதிக்கக்கூடாது. அப்போ வாஞ்சிநாதன் எழுப்பிய குற்றச்சாட்டு கோரிக்கையை நாம் அனைவரும் ஆதரிக்க வேண்டும், நாம் அனைவரும் பேச வேண்டும். மக்கள் அதிகாரம் சார்பில் நாளைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தை ஆதரிப்பதன் மூலமாகவும் இந்த வாஞ்சிநாதன் எழுப்பிய இந்த குற்றச்சாட்டுக்களை பிரசுரமாக அச்சடித்து பொதுமக்கள் மத்தியிலே கொடுப்பதற்கும், அதே போல் வாஞ்சிநாதன் உச்சநீதிமன்றத்திற்கு புகார் அமைச்சார் இல்லையா, அதே புகார் எங்களுக்கும் தெரியும். நாங்கள் சமூக வலைதளங்களிலே, பத்திரிகைகளிலே இந்த தீர்ப்புகள் குறித்து படித்திருக்கிறோம். இது சம்பந்தமாக நீங்கள் விசாரியுங்கள். உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள், நீங்கள் இந்த ஜிஆர் சுவாமிநாதன் இப்படி ஒரு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு இவ்வளோ பெரிய வழக்கறிஞர் போராட்டத்தை, பொதுமக்கள் போராட்டம் உருவாகுவதற்கு யார் காரணம்? வாஞ்சிநாதா காரணம்? நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் காரணம். அப்போ அவர்கள் இந்த நீதிமன்ற அவமதிப்பை கைவிடணும், உச்ச நீதிமன்றம் விசாரிக்கிற நேரத்தில் நீங்கள் இதை எடுத்து விசாரிப்பது சரியல்ல என ஓய்வு பெற்ற நீதிபதிகள் முறையிடுகிறார்கள். அந்த நீதிபதிகள் அமர்விடமே முறையிடுகிறார்கள். அப்போ எந்த சட்ட வல்லுநர்களும் இது சரி என சொல்லவில்லை, எந்த ஜனநாயகமும் சரி என சொல்லவில்லை. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்லேயே என் மீது குற்றச்சாட்டுக்கு நானே விசாரணை நீதிபதியாக இருந்து தண்டிப்பேன் என்பது எந்த உலகத்திலும் கிடையாது, எந்த உலகத்திலும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட நிலையிலே இது நான் செய்வேன், அதை யாரும் எதுவும் கேட்க முடியாது என்ற நிலையை ஒரு ஜனநாயக நாட்டில் நாம் ஆதரிக்க முடியாது. அப்போ வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது 100% கைவிடப்பட வேண்டும். எமது வழக்கறிஞர் சங்க கூட்டமைப்பு ஜாக்கோடு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். என்ன, ஒரு நீதிபதி தீர்ப்பை பற்றி ஒவ்வொரு மக்களும், பாதிக்கப்பட்டவர்களும் சரி மற்றவர்களும் சரி, அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்களோ அதிலிருந்து அவர்கள் விமர்சிப்பார்கள், அவர்கள் எதிர்ப்பார்கள். அதையெல்லாம் நீதிபதிகள் கேட்டுக்கொண்டு தங்களுடைய நடைமுறை வழியாக, தங்களுடைய செயல்பாடுகள் வழியாக நான் பாரபட்சம் இல்லாதவன், நான் நேர்மையானவன் அப்படின்றத அவர்கள் நடவடிக்கைகள் மூலமாக காட்ட வேண்டுமே தவிர, என்னுடைய தீர்ப்பை எதிர்த்து பேசுகிறாயா, எனக்கு எதிராக நீ புகார் சொல்லுகிறாயா அப்படி என்று கூப்பிட்டு விசாரித்து மிரட்டுவது, தண்டிப்பது என்பது நாம் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. இது சுதந்திர நாடு, இது ஜனநாயக நாடு, இது பெரும்பாலும் 140 கோடி மக்களால் இயற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்ட நாடு. இவர் 65 வயசுக்கு அப்புறம் ஒரு ஜட்ஜாக இருக்க முடியாது, ரிட்டையர் ஆகிடுவார். இது மன்னர்கள் அல்ல, நீதிபதிகள் மன்னர்கள் அல்ல, வழக்கறிஞர்கள் அவர்கள் பணிபுரிகின்ற பண்ணை ஆளும் அல்ல. இருவரும் சோசியல் லா மேக்கர்ஸ், சட்டத்திற்கான சமூக மாற்றத்திற்கு ஏற்ப சட்டத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், சட்டத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், சமூக மாற்றத்திற்கு ஏற்ப புதிய புதிய வளர்ச்சி போக்கில் வளருகின்ற நிலைமையில் அதை பொருந்தாத சட்டங்களை மாற்றுகின்ற நிலைக்கு கொண்டு போகக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள். அப்படிப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் சமூகத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவது. அடிமைத்தனத்துக்கு எதிராக பேசுங்கள், நீங்கள் சமத்துவத்துக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், நீங்கள் அதற்கு எதிராக குரல் கொடுங்கள் என பேசக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள் தான். அதான் சமூகத்திலே உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியலில் முன்கை எடுப்பது வழக்கறிஞர்களாக தான் இருப்பார்கள். அந்த போராளிகளாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வஉசி அவர் ஒரு வழக்கறிஞர், மகாத்மா காந்தி அவர் ஒரு வழக்கறிஞர், நேரு அவர் ஒரு வழக்கறிஞர். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் எடுத்தீங்கன்னா பல பேர் வழக்கறிஞர்கள், எம்பிக்கள் எடுத்தீங்கன்னா பல பேர் வழக்கறிஞர்கள், நீங்கள் சட்ட அமைச்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் வழக்கறிஞர்கள்.
அப்போ வந்து வழக்கறிஞர்கள் தான் அவர்கள் வாதிடும் வழியாக சமூக மக்களை நாகரிகத்தன்மைக்கு மேலும் போகிறாங்களே தவிர, மேலும் உரிமைகளை மேம்படுத்தி நாகரிகத்தன்மை போகிறாங்களே தவிர, பிற்போக்குத்தனமாக என்னை எதிர்த்து பேசினா உன்னை நான் தலையை வெட்டிடுவேன் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து நாம் ஒரு நாள் அனுமதிக்கக்கூடாது. அனைத்து சாதியினமும் அர்ச்சகர் வழக்கில் நீங்கள் வந்து சட்டம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்கள் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் சார்பில் நான் வாஞ்சிநாதன் எல்லாம் கிட்டத்தட்ட சிதம்பரம் போராட்டத்திலேருந்து தொடர்ச்சியாக அந்த வழக்கும் அனைத்து சாதி அர்ச்சகர் வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு 100 முறைக்காவது நான் போயிருப்பேன். சிதம்பரம் கோயில் கேஸுக்கும் அர்ச்சகர் கேஸுக்கும். அப்படிப்பட்ட சூழலில் தீர்ப்பு வந்த பிறகு நீங்கள் மறுபடியும் அதை தடுக்கிறது. வயலூர் முருகன் கோயில் நீங்கள் வந்து நான் ஸ்மார்த்த பிராமின், நான் போக முடியுமா கோயில் உள்ளார? அப்போ அந்தந்த கோத்திரம் உள்ளவங்க தான் போகணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் சொல்கிறார். தீர்ப்புகள் என்ன சொல்லுது? பிறப்பால் இவர் தான் ஆகணும்னா அது எப்படி சட்டமாக இருக்க முடியும்? பிறப்பை ஒருத்தை மாற்ற முடியுமா? நான் பிராமணனாக மாற முடியுமா? இல்லை ஒரு செட்டியார் வந்து தேவராக மாற முடியுமா? முடியாது. அப்போ ஒரு தொழில் செய்வதற்கு ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு தாசில்தாருக்கு என்ன தகுதி வைக்கிறீங்களோ, ஒரு போலீஸ் வேலைக்கு என்ன தகுதி வைக்கிறீங்களோ, ஒரு டிரைவருக்கு என்ன தகுதி வைக்கிறீங்களோ, அந்த தகுதியை அர்ச்சகர் பண்ணுறதுக்கு தகுதி வைங்க, பாடத்திட்டம் வைங்க, பயிற்சி கொடுங்க. அதில் அவர் பாஸ் பண்ணுறாரா, நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. இதுதான் சட்டம். அப்போ இந்தந்த கோத்திரங்களில் இந்தந்த பரம்பரையாக இருந்தால் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா அது சட்டம் கிடையாது அது. அப்போ அந்த தீர்ப்பு அவர் அப்படி பேசுகிறார். வாஞ்சிநாதன் அதில் ஆர்கியூ பண்ணுறார். அப்போ இப்படிப்பட்ட இவர் வந்து இவருடைய சிந்தனையே சனாதனத்துக்கான சிந்தனை. சனாதனம் என்ன? சாதிய அமைப்புகளை பாதுகாப்பது தானே சனாதனம். அப்போ நீங்கள் அதற்காக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்பொழுது, நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா? எஸ்ஆர் நோ சொல்லு அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? இப்போ இந்த அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது எஸ் தான். அப்போ இது வாஞ்சிநாதன் எஸ் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. பொதுமக்கள் நாம் சொல்லணும், வழக்கறிஞர்கள் நாம் சொல்லணும், அரசியல் கட்சிக்காரங்க நாங்கள் சொல்லணும். நான் நீதி வழங்குவதில் நான் சாதிய பாகுபாடுடன் செயல்படுகிறேனா, எஸ்ஆர் நோ என வாஞ்சியை பார்த்து கேட்கவில்லை, தமிழக மக்களை பார்த்து கேட்கிறார். தமிழக மக்கள் எஸ் என சொல்ல வேண்டும். அதற்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை நாம் சொல்லணும். இது வாஞ்சியோடு முடியக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு தளபதியை வீழ்த்தி விட்டால் கீழே படைகளை ஈஸியாக கலைச்சிடலாம். அதுபோல் போராடக்கூடிய வாஞ்சி போன்றவர்கள் காலத்தால் இருக்கக்கூடிய அந்த மாதிரி காலகட்டங்களிலே இப்படி ஒரு போராட்டக்கூடிய தலைவர்கள், மதிப்புமிக்க மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவர்கள் உருவாகி வருவது என்பது ஒரு இன்றைய காலகட்டத்தில் ஒரு அரிதான விஷயம். அப்படி உருவாகக்கூடியவர்களை நாம் முளையிலேயே கிள்ளி எறிந்து விட்டால் அடுத்து ஒருத்தரை உருவாகிறதுக்கு அடுத்த 10 ஆண்டு வரும், அடுத்த 5 ஆண்டுகள் ஆகும். அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு நீதிமன்றத்தை சிங்கத்தின் குகையிலேயே அதனுடைய பிடரியை பொறுத்து தொங்குனாங்கன்னு சொல்லி ஒரு வீரத்துக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிராமத்தில் பழமொழி. அதுபோல் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் எல்லாம் ஒரு பயந்து அஞ்சி நடுங்குவார்கள் என்ற நிலையில் நீங்கள் ஒரு வழக்கறிஞரை பார்த்து என்ன சொல்லுகிற, நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா நான் எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுக்குறேன், நான் ஒன்றும் பயப்படல, நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன் இப்படின்னு ஒரு வழக்கறிஞர் பேசுகிறார் என்றால் இது வந்து நம்ம தமிழகம் வழக்கறிஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான பண். நீதித்துறை பாசிசத்தை, நீதித்துறை எதேச்சதிகாரத்தை எதிர்க்கவில்லை என்றால் மக்களுடைய உரிமைகளை வழக்கறிஞர்கள் எப்படி பாதுகாக்க முடியும்? சட்டத்தினுடைய உரிமையை, சட்டத்தில் இருக்கக்கூடிய வழங்கப்பட்ட உரிமையை நாம் எப்படி மக்களுக்கு பெற்றுத்தர முடியும்? நாம் வழக்கறிஞர்கள் உரிமை நம்மளால் நம்மளை பாதுகாக்க முடியலன்னா நாம் எப்படி மற்றவர்கள் உரிமையை பாதுகாக்க முடியும்? மக்களுடைய உரிமையை பாதுகாக்க முடியும்? அதில் வழக்கறிஞர் நண்பர்களே, வழக்கறிஞர்கள் சமூகமே, நமக்கு ஒரு நீண்ட போராட்ட பாரம்பரியம் இருக்கிறது. நாம் இழப்பதற்கு எதுவும் இல்லை. நாம் சுயமரியாதைக்காக, சுதந்திரத்திற்காக போராடி பெற்ற சட்டத்தினுடைய உரிமைகளை காப்பதற்கு நாம் எப்படி மக்கள் மன்றத்தில் போராடுகிறோமோ அதுபோல் நீதிமன்றத்திலும் போராடித்தான் ஆக வேண்டும். அத்தகைய போராட்டங்கள் நிலையிலே நாம் வாஞ்சிநாதன் பக்கம் மக்களின் குரலாக, மக்களின் குரலுக்காக போராடக்கூடிய வாஞ்சிநாதன் போன்றோர்கள், வாஞ்சிநாதன் பக்கம் நாம் அந்த களத்திலே நின்றால்தான் இந்த உரிமைகள் காப்பாற்றப்படும், இந்த நலன்கள் காப்பாற்றப்படும். அதிகாரத்தினுடைய வாள் மீண்டும் உரைக்கு போகும். இப்போ அதிகாரத்தினுடைய வாள் வாஞ்சிநாதன் கழுத்தில் இருக்கிறது. நாம் உறுதியாக போராடி அந்த வாளை மீண்டும் உரைக்குள் அனுப்ப வேண்டும்.
வருங்காலத்திலே அத்தகைய பெரும்பான்மையான மக்களின் கைக்கு அந்த அதிகாரம் மாற்றப்பட வேண்டும். அதுதான் நிரந்தர தீர்வு. நன்றி, வணக்கம். எவ்வளவு நேரம்?